வணக்கம். நான் என் பேர் கணேஷ் பேசுகிறேன். மத்திய அரசு நலத்திட்டங்களில் தினந்தோறும் ஒரு திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்று நம்ம பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம். இது 23 செப்டம்பர் 2018 நம்ம பாரத பிரதமரால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட கடைக்கோடி இந்தியர்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எதுக்காக இந்த திட்டத்தை நான் முழுமையாக சொன்னால், இதனால் இன்னும் முழுமையாக பயனடையக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ காட்சியின் மூலியமாக எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். சரி, இதை எப்படி வாங்கலாம், யார் யார் பயன்பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் இந்த கார்டு பல ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். சரி, முதல்ல யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல மாதம் 10,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ளவர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த குடும்பத்துக்கே பயன்படும். அதாவது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 8 பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த திட்டம் செயல்படும். ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபா காப்பீடு திட்டம். எவ்வளோனா 5 லட்சம் ரூபா. அதாவது 5 லட்சங்கிறது நீங்கள் மருத்துவ காப்பீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபா இருக்குதுன்னா நீங்கள் ஆப்ரேஷன் 5 லட்ச ரூபாக்குள்ள பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த காப்பீடு திட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சாரி, என்னென்ன இதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இப்போ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கார்டை எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு இ-சேவை மையத்திலையும் போய் நீங்கள் இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும், எங்கே வேணாலும் இ-சேவை மையம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இதை எப்படி வாங்கலாம்? தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு, அடுத்தது தனித்தனியாக இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரோட ஆதார் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட்டு வேணும், வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அது வேணும், வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். அதை நீங்கள் வருமான சான்றிதழ் வாங்கிட்டு தான் நம்ம போய் இதை பதிவு பண்ண முடியும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த அத்தனையும் எடுத்துக்கிட்டு நம்ம போய் அந்த மாவட்டமும் மாநகராட்சியில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல இ-சேவை மையத்தில் நீங்கள் பதிவு பண்ணலாம். குறிப்பு, 10,000 ரூபாய்க்கு கீழே கண்டிப்பாக சம்பளம் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான இதில் குறிப்பு. சரி, கிட்டத்தட்ட இந்த கார்டு மூலியமாக பயன்பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரை உள்ள கணக்கெடுப்புக்கு 8.5 லட்சம் கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரி, நான் கார்டு வாங்கிட்டேன். என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, 1000 வகையான நோய்கள் இருக்குது. அத்தனை நோய்க்கு இதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொன்னால், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், புற்றுநோய்கள், இந்த மாதிரி உள்ள நோய்கள் அனைத்துக்கும் இந்த கார்டை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த நோய்களை கண்டறியறதுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அந்த செக்கிங்க்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இத்தனை டிசீஸ்க்கும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இதில் முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு ஒவ்வொரு மாநில அரசுடன் இணைந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஆகவே இந்த கார்டு இருந்தாலும் மாநில அரசு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதன் வாயிலாக தான் இது நமக்கு பண்ணுறாங்க. ஸோ பர்சன்டேஜ் கணக்கில் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 60%, மாநில அரசு இங்கே 40% கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஃபரில் தான் நடக்கும். இப்போது ஒரு சமீப காலமாக மக்கள் எங்கிட்ட பிரச்சனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மோடி கார்டை அக்செப்ட் பண்ண முடியல, யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா, நானும் எனக்கு ஃபோன் காலை வச்சு பல ஆஸ்பத்திரியில் நாங்கள் கூப்பிட்டு ஃபோன் கால்லையும் நேராக போய் நாங்கள் கிட்டத்தட்ட பல விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். செஞ்சு கொடுக்க முடியாத இடத்துல நம்ம பிஜேபி நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உதவி கேளுங்க, அவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு தருவாங்க. அங்கங்கே மாவட்டத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் போய் கேளுங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்க.
இது வந்து யாரும் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, அவங்க ஒரு அடிப்படை தகுதிகள் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அடிப்படை தகுதிகளுக்கு ஏற்றாவர் தான் இதை வந்து செஞ்சு தர முடியும். ஸோ அதனால் இந்த கார்டை வாங்கிக்கிட்டு யாரும் பண்ண முடியலன்னு வந்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். தாராளமாக இதை வந்து செய்யலாம். பிஜேபி நண்பர்கள்ட்ட போய் சொல்லலாம். அப்படி இல்லையா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட நேராக போங்க. அவங்கள்ட்ட இந்த குறைய சொல்லுங்கள். அவங்க இந்த குறைகளை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.